Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே பெய்த ஆலங்கட்டி மழையால் விவசாய பயிர்கள் பெருமளவில் சேதமடைந்து உள்ளன. ஓசூர் மாநகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டது. இந்நிலையில் திடீரென வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு லேசான சாரல் மழை தொடங்கியது. ஆனால் தளி மற்றும் ஜவளகிரி பகுதிகளில் திடீரென ஆலங்கட்டி மழை பெய்ததால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழல் ஏற்பட்டது. இந்நிலையில் அப்பகுதியில் பயிரிடப்பட்டிருந்த தக்காளி, பீன்ஸ், முட்டைக்கோஸ், மிளகாய் உள்ளிட்ட காய்கறி பயிர்களும் அறுவடைக்கு தயாராக இருந்த சாமந்தி மற்றும் செண்டு மல்லி உள்ளிட்ட மலர் தோட்டங்களும் முற்றிலும் சேதமடைந்ததால் விவசாயிகள் கவலையடைந்தனர். சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு 8 மணி அளவில் பரவலாக மழை பெய்தது. கடந்த சில நாட்களாக வெயில் சுட்டெரித்த நிலையில் வீரகனூர், ஆணையம்பட்டி, தொடவூர், தம்மம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் பெய்த மழையால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் மாலை நேரத்தில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்தது. வடசேரி, பருவதிபுரம், ராஜாமங்கலம், வில்லிக்குறி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காற்றுடன் பெய்த மழையால் இருசக்கர வாகன ஓட்டிகள் சற்றே அவதிக்கு உள்ளாகினர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் திடீரென பெய்த கனமழையால் ரயில்வே சுரங்க பகுதியில் குளம் போல் மழைநீர் தேங்கியது. இதனால் பள்ளி முடிந்து வீடு திரும்பிய மாணவ மாணவிகள் அவதியடைந்தனர். மேலும் சில மாணவிகள் ரயில்வே சுரங்கத்திற்கு மேல் பகுதியில் உள்ள தண்டவாளத்தை ஆபத்தான முறையில் கடந்து சென்றனர். கர்நாடக மாநிலம் தார்வாட் மாவட்டத்தில் பெய்த ஆலங்கட்டி மழையினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. தார்வாட் மாவட்டத்தின் கல்கட்கி மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் திடீரென ஆலங்கட்டி மழை பெய்தது. இதனால் நகரின் பிரதான சாலைகள், தெருக்கள் மற்றும் வீடுகளின் மேற்கூரைகள் என எங்கு பார்த்தாலும் பனிக்கட்டிகள் குவிந்து கிடந்தன. சாலைகளில் பனிக்கட்டிகள் கிடப்பதால் வாகனங்கள் செல்ல முடியாமல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேலும் பல குடியிருப்பு பகுதிகளில் வீடுகளின் வாசல்களிலேயே பனிக்கட்டிகள் மழை போல குவிந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்ததால் மக்கள் அவதியடைந்தனர். சங்கரன்கோவில் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்து வந்தது. இந்நிலையில் வெயிலின் தாக்கம் குறைந்து சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக இடி, மின்னல் மற்றும் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது. சங்கரன்கோவில் நகர் பகுதிகளில் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து சாலையில் ஆறாக ஓடியதால் இருசக்கர வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அவதியடைந்தனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நகர் முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. தேனி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென பெய்த கனமழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தேனி மாவட்டத்தில் கடந்த சில வாரங்களாக வெயிலின் தாக்கம் வழக்கத்தை விட அதிகரித்து காணப்பட்டது. கோடைக்காலம் தொடங்குவதற்கு முன்பே நிலவிய இந்த அதீத வெப்பத்தால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர். இந்நிலையில் தேனி, போடி, ஆண்டிப்பட்டி, சின்னமனூர் உள்ளிட்ட பகுதிகளில் திடீரென இடி, மின்னல், பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர்.